ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு மீப்போவா கண்டுபிடிக்கிறது. மீப்போவானா உங்களுக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியும். மீப்போவானா அது மீச்சிறு பொது வகுத்தி, பொதுவாக இருக்கிற வகுத்திகள் மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மீச்சிறு பொது வகுத்தியில் நம்ம வந்து இந்த கணக்கில் எப்படி போட போகிறோம்னா 25, 25, 25. ஸோ இது வந்து ஒரே நம்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஈஸியாக வாசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2,52,525 மற்றும் 3,63,636 என்ற மீப்போவா காணுங்க. நம்பர்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், 25, 25, 25. இப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த வாய்ப்பாடால் தான் உங்களால் டிவைட் பண்ண முடியும், வகுக்க தான் முடியும். 5 வாய்ப்பாடால் வகுக்க முடியுமா? அப்போ 5 25. இந்த இடத்துல நம்ம பண்ணுற தப்பு தான் டோட்டல் சம்மும் மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 5 25 போட்டுருவாங்க. திரும்ப டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, 5 25, 5 25, 555 போட்டு வைப்பாங்க. அது கரெக்டாக? நோ. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளால் அப்படி எடுத்துக்க முடியும். அடுத்த 2 நம்பர்ஸை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க முடியாது. அப்போ 5 25, அடுத்து 2 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம், ஆகாது. ஸோ 0. அடுத்து 5 25, அடுத்து திரும்ப 2 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம், ஆகாது. ஸோ 0. திரும்ப 5 25. ஓகேவா? புரிஞ்சா ஏன் நம்ம இப்படி போடுறோன்னு? அடுத்து திரும்ப 5 வாய்ப்பாடில் தான் முடியும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 5 5 மிச்சம் 0. அடுத்து 5 5 மிச்சம் 0. அடுத்து திரும்ப 5 5. திரும்ப அடுத்து நம்ம வந்து 1 0 1 0 1. இப்போ இந்த 1 வந்து 2 வாய்ப்பாடில் வருமா? நம்ம எப்போயுமே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, நம்பர் 2 டேபிள், அதேமாதிரி 2 வாய்ப்பாடு 3 வாய்ப்பாடு 4 வாய்ப்பாடு அந்த மாதிரி வாய்ப்பாடு போட்டு பார்க்குறது தான் ஈஸி. ஃபஸ்ட்டு 2 வாய்ப்பாடில் கண்டிப்பாக வராது, ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து இரட்டைப்படை இல்லை. ஸோ வராது. இப்போ 3 வாய்ப்பாடு எடுத்துக்கிறோம். 3 வாய்ப்பாடு எடுத்துக்கிறோம்னா 3 9. 9 போக மிச்சம் இங்கே எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். இப்போ அந்த 1ஓட இதை சேர்த்தா இது என்ன ஆயிரும்? 11 ஆயிரும். அப்போ 11 எத்தனை 9 இருக்குது? 3 9 9. மிச்சம் எத்தனை இருக்குது? 20. 20ல் எத்தனை 3 இருக்குது? 6 3 18. மிச்சம் 2. அப்போ 21. 23ல் எத்தனை 3 இருக்குது? 7 3 21. அடுத்து அப்போ 3367 நமக்கு கிடச்சிருச்சு. இந்த 3367 நம்ம 2 வாய்ப்பாடில் போட்டு பார்க்க முடியுமா? முடியாது. 3 வாய்ப்பாடில் ட்ரை பண்ணி பார்க்கணும். 1 3 3, 1 3 3, 2 3 6, திரும்ப 7 வருமா? அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு வந்து மீதி வராப்பில் வரக்கூடாது. ஸோ வராது. 4 வாய்ப்பாடில் அடிப்படுமா? அடிப்படாது. 5 வாய்ப்பாடில் சான்ஸே இல்லை. 6 வாய்ப்பாடில் சான்ஸே இல்லை. ஸோ 7 வாய்ப்பாடில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். 4 28. இந்த 33ல் எத்தனை 7 இருக்குது? 4 28, மிச்சம் 5. அப்போ 56. 56 8 56, மிச்சம் 1. அப்போ 1 7. அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்பர் தான் நமக்கு ரொம்ப ட்விஸ்டான நம்பர், 481. 481ன்ற நம்பரை நம்ம பார்த்தோம்னா இந்த நம்பரில் வந்து எப்படி இருக்கும்னா, 481 வந்து எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம்னா 3 4 5 6 7 8 9 10 எதில் போட்டாலுமே வராது. 11 வாய்ப்பாடில் போட்டு பார்த்தா 11வது வாய்ப்பாடில் போட்டு பார்த்தா கண்டிப்பாக வராது. 12 வாய்ப்பாடில் சான்ஸே. ஸோ 13 வாய்ப்பாடில் போட்டு பார்க்குறோம். 13 வாய்ப்பாடில் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். 13 5 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா 5 15, மிச்சம் 1 5 அப்போ 6 65 வருது. ஸோ இது வந்து 65 வருது. இப்போ நம்ம வந்து இதோட ஒரு 35ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ 5 15 65, அப்போ 3 9. ஸோ 3 3 இப்படி போட்டு பார்க்குறோம். போட்டு பார்த்தா என்ன வருது? 5. ஸோ இங்கேயே வந்து 5, இங்கே 3, 455 வருது. ஓகேங்களா? 3 + 1 4 455. இப்போ 455 விட இங்கே அதிகமாக வேணும் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் 2 நம்பர் கூட்டுறோம். அப்போ 13ஐயும் 37ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 481 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதோட டானா வகுத்தல் வாய்ப்பாடு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ மீப்போவானாலே உங்களுக்கு என்ன தான் தெரியும்? டானா வகுத்தல். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்கடுத்து 36 36 36 இந்த நம்பர் எடுத்து பார்க்குறோம். நம்ம டக்குன்னு இது பார்த்தோன்னே 6 வாய்ப்பாடில் போடுறோம். ஏன்? நமக்கு தெரிஞ்ச குட்டி 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 நம்பர்ஸாக நம்ம போடலாம். ஓகேங்களா? ஏன்னா 6 வாய்ப்பாடில் போடும்போது நம்ம இதே மாதிரி தப்பு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 2 2, மிச்சம் 16, 8 2 18. அடுத்து திரும்ப 1 2 2, திரும்ப 8 2 16, திரும்ப 1 2 2,
16 இருக்கும். அப்போ 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடில் இருக்கும். அப்போ 9 2 18, 0 9 2 18, திரும்ப 0, திரும்ப 9 2 18. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 3 9, திரும்ப 0, 3 9, மிச்சம் 0, 3 9. அடுத்து திரும்ப 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3, 0 1 3 3, திரும்ப 0 1 3 3. அடுத்து திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு போடும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? இதே நம்பர் தானே இங்கே இருக்குது, 1001. அப்போ இதுவே பார்த்து நம்ம இங்கே எழுதிடலாமா? கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ இதை போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அடுத்து பாருங்கள் 25 25 25 25. இப்போ இந்த நம்பர்ஸோடு நம்ம இது பண்ணதில் என்னென்ன வந்துடுச்சு? 5 × 5 × 3 × 7 × 13 × 37. அது முடிச்சாச்சா? அடுத்து இங்கே பாருங்கள் 36 36க்கு 2 × 2 × 3 × 3 × 3 × 7 × 13 போட்டாச்சா? முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கே பாருங்கள். இப்போ இதில் எது எது பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் நம்மளோடது பொது வகுத்தி. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? பொது வகுத்தி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? HCF. ஓகேவா? கிரேட்டர் காமன் ஃபேக்டர் இல்லைன்னா GCD அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக இருக்கிறது பாருங்கள். 37 2க்கும் பொதுவாக இருக்கா? 13 2க்கும் பொதுவாக இருக்கா? அடுத்து 7 2க்கும் பொதுவாக இருக்கா? இந்த 2க்கும் பொதுவாக 3 இருக்கா? ஓகே. இப்போ இந்த நம்பர்லாம் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியுமோ? அச்சோ அதில் என்ன கஷ்டம் அப்படி சொல்லி யோசிக்கக்கூடாது. 37 13 பெருக்குனா 481, அதோட 7 பெருக்குனா 3367, அது கூட 3 பெருக்குனா 10101. அப்போ அந்த ஆன்சர் நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஏன் இந்த கொஸ்டின் இவ்வளோ லென்த்தாக போகுதுன்னா, உங்களுக்கு இந்த டானா வகுத்தல் போடுறதுல எந்த ஒரு தப்புமே விடக்கூடாது. கண்டிப்பாக எல்லோரும் மேக்ஸில் சென்டம் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.